பார்க்க போகிற ரெசிபி மீன் குழம்பு. நான் இன்றைக்கி ரோஹு மீன் யூஸ் பண்ணி மீன் குழம்பு வச்சு காட்டியிருக்கேன். அதில் வந்து நான் கோகோனட் எதுவுமே யூஸ் பண்ணல. தேங்காய் போடாமல் எப்படி நம்ம சூப்பராக டேஸ்டியான ஒரு மீன் குழம்பு செய்யுதுன்னு சொல்லி பார்ப்போம். ஒகேனக்கல் சைட்லலாம் இந்த மாதிரி தான் தேங்காய் வந்து அவ்வளோவா அரைச்சி ஊற்றாமல் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பரான குழம்பு வைப்பாங்க. அந்த மாதிரி தான் நான் இன்றைக்கி ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதை நம்ம எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்ப்போம். நம்ம ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்களோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். எங்களோட வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதே போல் எங்கள் வீடியோஸ் எல்லாம் எப்பயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இன்பிட்வீனில் நிறைய டிப்ஸ் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த டிப்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் கேட்டிங்கன்னா நீங்கள் கரெக்டாக அதை யூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட ரெசிபிஸில். வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போய் எப்படி நம்ம மீன் குழம்பு செய்யறதுன்னு சொல்லி பார்ப்போம். நம்ம இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு மீன் குழம்பு வச்சு பார்க்க போகிறோம். ஒகேனக்கல் வந்து டூரிஸ்ட் ஸ்பாட். ஸோ அங்கே நிறைய டூரிஸ்ட்லாம் வருவாங்க. அந்த மாதிரி டைமில் அங்கே இருக்கவங்கெல்லாம் இந்த மாதிரி மீன் குழம்பு தான் ரொம்ப ஃபேமஸாக வச்சு கொடுப்பாங்க. அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நாங்களும் அதை டேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு அந்த குழம்பு தான் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன். இதுக்கு நான் இன்னைக்கு ரோஹு மீன் எடுத்திருக்கேன். ரோஹு மீனோட தலை, வால் ப்ளஸ் கொஞ்சம் துண்டுகள் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் 100 கிராம் எடுத்திருக்கேன். உரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க, கட் பண்ண தேவையில்ல. பூண்டு 50 கிராம் எடுத்திருக்கேன், உரிச்சு வச்சிருக்கேன். மிளகாத்தூள் 2 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கொத்தமல்லி தூள் 5 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். சீரகம் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஆயில் தேவையான அளவு. வெந்தயம் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. புளிக்குழம்பு மீன் குழம்புல வச்சோம்னாவே யூஸ்வலாக நம்ம தாளிக்கிறதுக்கு வெந்தயம் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். ஏன்னா அது வந்து சூட்டு தணிக்கும். ஸோ வெந்தயம் கண்டிப்பாக தேவை. தக்காளி 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்திருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்திருக்கேன். புளி நம்ம ஒரு கை அளவுக்கு உருண்டையாக எடுத்து அதை நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். புளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அதே போல் இந்த குழம்புக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இந்த ஒகேனக்கல் மீன் குழம்போட ஸ்பெஷாலிட்டியே நல்ல புளிப்பாக இருக்கும், ப்ளஸ் ரொம்ப ஸ்பைசியாக இருக்கும். நல்ல காரமாக புளிப்பாக இருக்கும். அதனால தான் அதோட ருசியே தனியாக இருக்கும். இதில் நம்ம தேங்காய் எதுவுமே சேர்த்துக்கிறது இல்லை. தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் நார்மலாக வெங்காயம் தக்காளி வச்சு அரைச்சி ஊற்றி எப்படி நம்ம ருசியாக இந்த டேஸ்டான ஒரு மீன் குழம்பு வைக்கிறதுன்னு சொல்லி நான் இன்னைக்கு செஞ்சு காட்ட போகிறேன். எல்லாருமே கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த மீன் குழம்பு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நான் இன்னைக்கு நம்மளோட பாரம்பரிய முறைப்படி நம்மளோட மண் சட்டியில் செஞ்சு காட்ட போகிறேன். மண் சட்டி இருக்கவங்க இந்த மாதிரி மண் சட்டியில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். அப்படி இந்த மாதிரி சட்டி இல்லாதவங்க நார்மலாக நீங்கள் பாத்திரத்திலே செய்யலாம். நான் இன்னைக்கு அடுப்பில் ஒரு சட்டி வச்சுருக்கேன். இந்த மண் சட்டி நல்லா ஹீட் ஆகணும். நல்லா ஹீட் ஆனதும் நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான ஆயில் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த குழம்புக்கு கொஞ்சம் வதக்கி அரைக்க போகிறோம். ஸோ அதனால் வெங்காயம் தக்காளி வணங்கிறதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும், வெயிட் பண்ணுங்க. ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வச்சிருக்க சீரகம் ப்ளஸ் மிளகு அதை சேர்த்துக்கலாம். இதை நல்லா பொரியட்டும், வெயிட் பண்ணுங்க. சீரகம் மிளகு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. அந்த பச்சை வாசம் நல்லா போகணும், கொஞ்சம் கலரும் மாறணும். அந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். ஸோ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ நம்ம வச்சிருக்க பூண்டு சேர்த்துக்கலாம். நான் 50 கிராம் அளவுக்கு பூண்டு எடுத்து உரிச்சு வச்சிருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம வச்சிருக்க கொத்தமல்லி தூளை சேர்த்துக்கலாம்.
நம்ம தேங்காய் போட போகிறதில்ல, அதனால் கொத்தமல்லி தூள் நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கிட்டா நல்லா தான் இருக்கும். இந்த தக்காளி வெங்காயம் இந்த பேஸ்ட்லேயே அது நல்லா வேகும், குழம்பு நல்லாயிருக்கும். எடுத்து வச்சுருக்க மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போது வச்சுருக்க சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இந்த மசாலா வாசம் கொஞ்சம் லைட்டாக போகட்டும். மசாலா நல்லா பச்சை வாசம் போனதும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்ச பிறகு நம்ம ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வதக்கி வச்சுருக்கிறத ஜாருக்கு மாற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இப்போ ஜாரில் போட்டு வச்சுருக்கேன், அரைச்சி காட்டுறேன். இதில் லைட்டாக தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். அடுப்பில் நான் மண்சட்டி வச்சுருக்கேன். மண்சட்டி நல்லா ஹீட் ஆனதும் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு தாளிச்சேன்ல, அந்த தாளிச்ச அதே மண்சட்டி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது கழுவு தேவையில்லை, நம்ம டேரெக்டாக செஞ்சுக்கலாம். இப்போது கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டில் நல்லா தண்ணி கலந்து எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம சட்டியில் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கரைச்சி விட்டு ஊற்றிடுங்க. இப்போது அந்த நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா நல்லா தண்ணியில் கரைச்சி நான் இப்போ இதில் ஊற்றிருக்கேன். நல்லா ஹையில் வச்சுக்கோங்க அடுப்பை. நல்லா இப்போ இது கொதிக்கணும். இந்த சமயத்தில் நம்ம புளி வச்சுருக்கோம்ல, நம்ம வச்சுருக்க புளியை நல்லா தண்ணி மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்து கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணி எடுத்துக்கோங்க, புளி தண்ணியை. அதை நம்ம இப்போ அந்த குழம்போடு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம வச்சுருக்க புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இன்னும் குழம்புக்கு உப்பு சேர்த்துக்கல, ஸோ இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு நல்லா கொதிச்சு நல்லா திக்காகணும். நல்லா கொதிக்க வைங்க. கொதிச்சு கொஞ்சம் திக்காகிற ஸ்டேஜில் நம்ம மீனை சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இன்னும் நல்லா திக்காகட்டும், வெயிட் பண்ணுங்க. மீன் குழம்பு நல்லா கொதிச்சு திக்காயிடுச்சு. இப்போ நம்ம வச்சிருக்க மீன்லாம் சேர்த்துக்கலாம். எப்பயுமே மீன் போட்டதுக்கு அப்புறமா ஒரு 2 மினிட்ஸ் இல்லை மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளாரியே மீன் கண்டிப்பாக குக் ஆகிடும். நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க, இல்லைன்னா மீன் பிஞ்சு போயிடும். அதே போல் மீன் வெந்துச்சான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ தலை போடுறோம் அப்படின்னா அந்த தலையில் அந்த மீனோட கண்ணு வெளியே வரும். அந்த மாதிரி வெளியே வரும்போது நமக்கு அந்த மீன் வெந்துச்சுன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சி ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம மீனை போட்டாச்சு. ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்குள்ளே வச்சு ஹையில் வச்சு நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இன்றைக்கி உங்களுக்கு நான் ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன். மீன் குழம்பை எப்பயுமே அந்த செகண்ட் டைம் சூடு பண்ணும் போது மேலும் நம்ம சூடு பண்ணும்போது நமக்கு அந்த மீன்லாம் கழண்டு போயிடும். ஸோ அதை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காக மீனை எப்பயும் தனியாக எடுத்து வெளியே வச்சுருங்க. வச்சுட்டு குழம்பை மட்டும் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் மீனை சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு மீன் உடஞ்சி போகாமல் இருக்கும். இல்லைன்னா நம்ம மேலும் அந்த மீனோட சூடு பண்ணும்போது நமக்கு அந்த மீன்லாம் நல்லா கழண்டு போயிடும். ஸோ சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது இன்னைக்கு கூடிய உங்களுக்கு சூப்பரான ஒரு டிப்ஸ் இன்னைக்கு சொல்லியிருக்கேன். இப்போ மீனை போட்டாச்சு. மேக்ஸிமம் ஒரு 3 to 5 மினிட்ஸ் வரைக்கும் ஹையில் வச்சு ஒரு 2 கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அதை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட மீன் குழம்புல கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்கிட்டோம். கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இறக்க போகிற ஸ்டேஜில் இப்போ இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலை இது மேலே தூவி விடலாம். கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும், அதுக்காக தான். நம்மளோட மீன் குழம்பு சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போது நம்ம மீன் வெந்துருச்சான்னு சொல்லி பார்ப்போம். இந்த மாதிரி பாருங்கள், மீனில் கண்ணு பாருங்கள் வெளியே வந்திருக்கு. இதோ இந்த மாதிரி மீன் கண்ணு வெளியே வந்துருச்சுன்னா மீன் நமக்கு வெந்துருச்சுன்னு சொல்லி அர்த்தம். இந்த மாதிரி டைமில் நம்ம குழம்பு ஆஃப் பண்ணிட்டு
நல்லா ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும் மீன் குழம்பு. நம்மளோட சூப்பரான சுவையான ஒகேனக்கல் மீன் குழம்பு தயாராகிடுச்சு. ரொம்பவே ருசியாக இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். எல்லோரும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். நான் இன்னைக்கு இந்த மீன் குழம்பை தோசை கூட வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். நான் அதை காட்டுறேன். இங்கே பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ அட்ராக்டிவாக, எவ்வளோ எம்மியாக, ஆசையாக இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்கும். எல்லோரும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். எங்களோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா எங்களோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ் இந்த ரெசிபியை மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.